குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நெதர்லாந்து விசஸ் ஸ்காட்லாந்து மேட்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து அதே சீரீஸில் நடக்கிற சிடபிள்யூசி லீக் 2ல் நடக்கிற ஒரு மேட்ச். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம், பட் கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் காமிச்சு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ இது கரெக்டாக செட் ஆகணும்னு எனக்கு ஒரு தோணுது, அது அப்படியே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஒவ்வொரு பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கீப்பர்ஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி இதில் யார் பெஸ்ட் கீப்பர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கீப்பரில் பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ், எம் கிராஸ், அதுக்கப்புறம் சிடிர், இவங்க எல்லாத்துமே நம்ம காமிச்சிருக்காங்க. இதில் வந்து இன்னைக்கு எட்வர்ட்ஸ்க்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ எட்வர்ட்ஸ்க்கு சுமாராக இருக்குங்கிற காரணத்தினால 0 பாயிண்ட்ஸுங்கும் போது விளையாடாமலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் எட்வர்ட்ஸ் இருக்கார். ஆனால் இந்த சைடு பார்த்தோம், ஸ்காட்லாந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிடியர், எம் கிராஸ். ஸோ சிடியர் தான், சார்லி டியர்ஸ் தான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் கீப்பர்ஸில் நம்ம சார்லி டியர்ஸ் அப்படிங்கிற பிளேயரை நம்ம எடுத்துக்கலாம். எட்வர்ட்ஸு எடுக்காமல் இருக்கிறது ரிஸ்க்கு, பிகாஸ் நல்லா விளையாண்டுட்டு வர ஒரு பிளேயர் எனக்கு நல்லாமே தெரியும். 95% பிக் இருக்குது, எடுப்பாங்கன்னெலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சார்லி டியர்ஸ்க்கு அதிகபட்ச அட்வான்டேஜ் இருக்குது, பிகாஸ் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஓப்பன் ஆல்சோ. ஓகே, இப்போ பேட்ஸ்மேனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பேட்ஸ்மேனில் ரிச்சர்ட் பிரான்சன், மேக்ஸ் ஓடோவல், ஜி முன்சி, வி சிங், எம் லிவிட்டி. இதில் யாரெல்லாம் விளையாடுவாங்க நல்லான்னு பார்க்கலாம். ஸோ ரிச்சர்ட் பிரிங்டனு சூப்பராக இருக்குது, நீங்கள் ரிச்சர்ட் பிரிங்டனை எடுத்துக்கலாம். மேக்ஸ் ஓடோவன் அவரையும் எடுத்துக்கலாம், அவரை கேப்டனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜி முன்சிக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் சார்ட் எனக்கு சரியாக தெரியலைங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு காமிக்கிறபடி நல்லா விளையாடுற மாதிரி காமிக்குது. ஆப்வியஸாக ரிஸ்க் பிளேயர், பட் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வீசிங் இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். எம் லிவிட்டுக்கும் நல்லா இருக்குது. எம் லிவிட்டுக்கு ஓரளவுக்கு இருக்குது, 20 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸில் நம்ம வந்து 2 பேரை மட்டும் ரிச்சர்ட் பிரிங்டன் எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேயர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து மேக்ஸ் ஓடோவல் எடுத்துக்கலாம், அவர் கேப்டன் ஆப்ஷன் கூட போய்க்கலாம். அடுத்தது என் கிராஸ், மெக்பிரெயின், நாடில், நதிமுல்லா, இன்னொரு பிளேயர் வந்து மேக்ரீட்டர் அப்படின்ற பிளேயர் இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா என் கிராஸ் வந்து நான் எடுக்கல, இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே 11ஸ்லேயே எடுக்கல, அதை விட்டுறலாம். மெக்பிரினரும் இல்லை, ஆனால் அந்த 3வது பிளேயர் இருக்கார் இல்லையா, நிண்டா முன்னூரா, அவரை எடுத்துக்கலாம். நீங்கள் நிண்டா முன்னூராவை எடுத்துக்கோங்க. அந்த செட்டில் அதை பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரவுண்டர் செட்டை நம்ம பார்க்குறோம். ஆல்ரவுண்டர் செட்டை பொறுத்த வரையும் பிரெண்டன் மேக்மில்லன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிரெண்டன் மேக்மில்லனை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது அவருக்கு. அடுத்தது பிடி லீட்க்கு நல்லா இருக்குது, பிடி லீடு 2 எடுத்துக்கலாம். எம் வெயிட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அந்த 3 பிளேயரை எடுத்துக்கோங்க. எம் வெயிட்டு எடுத்துக்கோங்க, இவர் எடுத்துக்கோங்க. எம் லீச் வந்து பவுலரில் சுமாராக தான் இருக்குது. சி கிரீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் இந்த 3 பிளேயரை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. மேக்மில்லன், பி லீட், மேம் ஒயிட், அவங்க 3 எடுத்துக்கலாம். எம் லீக்கு சுமாராக 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸில் பார்த்தோன்னா தத் இன்னைக்கு நல்லா இல்லை. கே கெலினுக்கும் சுமாராக தான் இருக்குது, அவர் வேண்டாம். அப்புறம் இன்னொரு பிளேயர் வந்து பிராட்லி ஜேம்ஸ் குர்சி எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பிராட்லி ஜேம்ஸ் குர்சியை நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம். அடுத்தது B1 மேவ்ரிக், B1 மீக்ரின் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிளேயருக்கு இருக்குது. இப்போ அதில் வந்து தத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபார்ம் பிளேயர், பட் ஆனால் எனக்கு 0 பாயிண்ட்ஸ் காமிக்குது, அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கீக்கலின், பி குரி, இவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜார்விஸ், ரூடால்ஃப் அண்டமோவா எடுக்கலாமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ரூடால்ஃப் அண்டமோவா, வீக்கிங், கிளாசன் இருக்குது. கிளாசன் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸோ ஆனால் வந்து வீக்கிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். ரூடால்ஃப் அண்டமோவா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும்.
அதில் எந்த மாற்றமும் இல்லை, அவரை மறக்காமல் எடுத்துக்கோங்க. பீக்கிங் சுமாராக தான் விளையாடுவார் இன்னைக்கு, அவர் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான், அதை பார்த்துக்கோங்க. பட் ஜே ஜார்விஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். ஜே ஜார்விஸ் வேண்டாம், ரூல் ஆஃப் ஃபண்டமெண்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு யாரும் இதில் நல்ல பிளேயராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரூடால்ஃப் ஃபண்டமோவா, அதில் ஜாஸ்பர் டேவிட்சன் இருக்காங்க இல்லையா, ஜாஸ்பர் டேவிட்சனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன், நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறனால அந்த எடிட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு செட் பை செட்டை நான் சொல்லியிருக்கேன். செட் பை செட்டில் நான் சொன்னதில் கீப்பரில் நீங்கள் எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டீமை எடுத்துக்கோங்க. ஸோ நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், அதை வேணால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பரில் நம்ம இன்றைக்கி போக போகிறது சீட்டியர் போக போகிறோம். எட்வர்ட்ஸ் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்கோம். ரிச்சர்ட் பிரான்சன், மேக்டோவல், ஜார்ஜ் முன்சி, எம் லிவிக்ட், இவங்களெல்லாம் நம்ம பேட்ஸ்மேன் எடுக்க போகிறோம். 1 2 3 4 பிளேயர் எடுக்க போகிறோம். பி மெக்கல்லன், பி லீட், எம் வெயிட், எம் லீக், இந்த பிளேயர் ஆல்ரவுண்டர்ஸில் நம்ம போகிறது மெக்மெல்லன், பி லீட், எம் வெயிட் எடுக்க போகிறோம். லீக்ஸ் வந்து 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அவரை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஏதத் நல்லா இல்லை, பட் நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறனால 1 to 1 1 to 3 நம்ம எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். பி குர்ரி எடுத்துக்கோங்க. அடுத்தது ரூடால்ஃப் ஃபண்டமோவாவை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இதெல்லாம் பிளேயர்ஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஓரளவு சொல்லிக்கோங்க. 1 2 3 இங்கே, 1 2 3 4 ஆல்ரவுண்டர், 1 2 3 4 பேட்ஸ்மேனு, ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக எல்லா பிளேயர்ஸையும் கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எம் டோவக்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். பி லீட் ஆல்ரவுண்டர்னால நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எம் டோவக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து நீங்கள் வந்து முன்சியை ட்ரை பண்ணலாம். முன்சி நான் சார்ட் சரியாக இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் முன்சி ஒரு ரிஸ்க்லாம் எடுக்கலாம். எம் வெயிட், மார்க் வெயிட் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவர் கேப்டன் ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் டோவக்ஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இந்த சைடில் வந்து நான் யாரை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பிராண்டன் மெக்மெல்லன் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேர் தான் நான் எடுத்துக்க போகிறேன். பிராண்டன் மெக்மெல்லன், மேக்டோவல்ஸ், இவங்க 2 பேர் தான் கேப்டன் ஆப்ஷன்ஸில் 2 டீமில் இருந்து நான் எடுத்துக்க போகிற பிளேயர்ஸ். ஸோ மேட்ச் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் வந்து ஒரு மாதிரி சிமிலராக போகும், ட்ரேட் ஆகும். போன மேட்ச் சொல்லி தான் ட்ரேட் ஆகும்னா அந்த மாதிரி யூஏ டீமில் அந்த லோக்கல் டீமில் நம்பவே கூடாது போல், நம்ம வச்சு விட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2 டீமும் ஓரளவுக்கு சாலிடான டீம்ஸ். 2 சைடும் விக்கெட் விழுக ஒரு மாதிரி தான் போகும் மேட்ச். ஸோ அதனால் சின்ன ட்ரேட்ஸ் பண்ணுங்கள், 20 30 ட்ரேட்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஆனால் பட் கடைசியில் நெதர்லாண்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இது ஒரு கன்ஃபியூஸ்டு மேட்ச். நான் நார்மல் மேட்ச்னு ஸ்கிப் கொடுத்துருவேன். அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ட்ரேடாக வாய்ப்புகள் இருக்குது போத் சைடில். 50% ட்ரேடாக பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. யார் பேட்டிங் பிடிச்சாலும் ஓப்பன் லைன் வந்து ஒரு 230 235 வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விக்கெட் விழுந்துச்சு வந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 260 வரைக்கும் நீங்கள் லைன் ட்ரை பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு அது வரும், சாலிடாக வரும். அந்த லைனில் கிடச்சதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா போத் சைட்லையுமே பேட்ஸ்மேனுக்கு நல்லாயிருக்கு, பவுலர்ஸ்க்கும் ஒரு சில பவுலர்ஸ்க்கு நல்லாயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீமை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக டீம் சொல்லியிருக்கேன், இன்னொருத்தர் டீம் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். பேட்ஸ்மேன்ஸில் நான் சொல்கிற 6 பிளேயர் நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மேக்ஸ் டோவல் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கேட்ச் ஷீட்டை எடுக்கல, ஏன்னா அங்கே மேக்ஸ் டோவல் இருந்ததுனால எடுக்கல. நீங்கள் வேணும்னா அவரை ட்ரை பண்ணிக்கலாம். பட் தேஜா நமூனூரு அவர் எடுத்துக்கலாம். பி லீட்ஸ் எடுத்துக்கலாம். நியோன் கிராஸ்க்கு நல்லா இருக்குது, அவரை எடுத்துக்கோங்க. நாங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். நியோன் கிராஸ்க்கு நல்லா இருக்கு. அப்போது நான் நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் மேக்லிவிட், மேக்டோவஸ், தேஜா, நமூரு, பி லிடிக், நான் கிராஸ், ரூடால்ஃப் ஃபண்டமோவா, இதுதான் இந்த 6 பிளேயர் தான் வந்து நெதர்லாந்து சைடில். ஸ்காட்லாந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரிச்சர்ட் பிரிங்கிங்டன், ஜார்ஜ் முன்சி, சார்லி டிஎஸ், பிரெண்டன் மெக்கல்லன், மேத்யூ வெயிட். நீங்கள் லீக்ஸ் ஆர் மேத்யூ ஹென்ரி கிராஸ் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாஸ்பர் டேவிட்சன் ஆர் பிராட்லி ஜேம்ஸ் கோரிஸ். நான் வந்து ஜேவிசன் பதிலாக ஜேம்ஸ் கோரிஸ்க்கு போகிறேன். மேத்யூ கிராஸ், மைக்கேல் அலெக்சாண்டர் கூட விட்டுட்டு நீங்கள் ஜஸ்பிரீத் டேவிஷனை ட்ரை பண்ணலாம், பிளாட் லேவிஸ். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி டீம் அமைச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அந்த எடிட்டிங்லாம், ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்து எல்லா விஷயங்களும் இதில் சரியாக வரும்.
அதுங்கிறது தான். கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிட்டேன். வின்னர் வந்து இந்த மேட்ச்சில் எந்த நெதர்லாண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்னர் ஸ்கிப்பும் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. பட் ஓவராலாக பார்த்தோன்னா வின்னர் வந்து நெதர்லாண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் ஃபுல்லாக எப்படி போகும்னா ரொம்ப சிமிலராக போகும். போத் சைடு யார் ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் போகும் எல்லா மேட்சும். ஏன்னா இதெல்லாம் ஒன் டே மேட்ச்னால நம்ம ஓவர் லக்னு சொன்னாலும் பெருசாக அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓவரால் மேட்சுமே கடைசி வரைக்கும் போகிறதுக்கு நெருக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கடைசி நேரத்தில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மேட்ச் ட்ரேடிங் மேட்ச் நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். வின்னரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் எல்லாரும் வின்னர் எதிர்பார்க்குறீங்கன்னா அது நெதர்லாண்டு. ஆனால் நீங்கள் போகிறது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போய்க்குங்க. சரியாக வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். நெதர்லாந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்லெவிட், மேக் டோவக், ஜெட்டல் கேட்சி, தேஜா, அடுத்தது பேஸ்லி லீட்ஸ், அதுக்கப்புறம் ரூடால்ஃப் ஃபண்டமோவா, நாவோ கிராஸ், அவங்க அந்த பிளேயர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்காட்லாந்து சைடில் ரிச்சர்ட் பிரிங்சன், முன்ஸ்லி, சார்லி டியஸ், பிராண்டன் மெக்மலன், மேத்யூ வெயிட், ஜஸ்பிரிட் டேவிட்சன், பிராட்லி ஜேம்ஸ் கோரி, இவங்கெல்லாம் இந்த பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தம் அங்கே ஒரு 6 பிளேயர், இங்கே ஒரு 7 பிளேயர் சொல்லியிருப்பேன். கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி உனக்கு என்னோட கேப்டன் ஆப்ஷன்ஸை சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் டோவக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரண்டன் மெக்மல்லன். ஸோ இவங்கள தான் கேப்டன் ஆப்ஷனாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேப்டன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து மார்க் வெயிட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்க் வெயிட்டையும் ரூடால்ஃப் ஃபண்டமோவாவும் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எக்ஸ்பெக்டர் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு சிமிலராக கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொன்ன விஷயங்களை வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீமை போடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி சாயந்தரமே ஐபிஎல் மேட்சை நான் போட பார்க்குறேன். அதுதான் உங்களுக்கு நைட் ஒர்க் அவுட் பண்ண ஒரு வழியே இருக்கும். மேபி நாள் காலை பிஸியாக இருப்பீங்க. பட் நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு முந்தின நாள் காலையிலேயே அந்த மேட்ச் கொடுக்க ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்சதாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஃப்ளோ ட்ரேடிங் மேட்ச் தான். போத் சைடு முன்ன பின்ன போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது மேட்ச். அப்படிங்கனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ ஆல் ஆர் குட். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக்ஸோ இந்த வீடியோ போட்டதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல்.